வந்துருச்சு இந்த கேள்வி. இது யார இப்ப கூட்டா இது வந்துருச்சு? இங்க வந்து வேலை செய்யலையா, கதை பேசுறாங்களா? இதுக்கு என்ன நம்ம கதை பேசலாம்? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படிலாம் பொச்சரிப்பு போறாமலாம் இருக்க கூடாது. வேலை செய்யறவங்க செய்ய மாட்டாங்க, வந்து இங்க நின்று என்ன கதை பேசுது பாரு. நல்ல வேலை 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா வந்து என் உயிரை வாங்கிருக்கோம். 2-3 நாள் நான் நல்லா ஜாலியா இருந்தேன் பிரியா கூட. இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து உட்காந்துக்குது பாரு. என் போன்ல போட்டது தப்பா போச்சு. போன் கேட்டிருந்தாப்பே கொடுத்துருக்கூடாது மாமா கிட்ட. எங்கேயாவது கேள்வி வராமலே இருந்திருக்கலாம். சேச்சே, இதை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது. அது மூஞ்சியே ஆளும் பாரு. இதனாலதான் அத்தை அந்த கேள்வியை பத்தி விட்டுறாங்க போல. எங்கேயோ போய் பொண்ணு வீட்டுல உட்காந்து இங்க வந்து என்னென்ன பேசுது பாரு. பாப்பா நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே கிளம்பி ஓடட்டும் அந்த கேள்வி. அத்தை என்னத்த வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சு எனக்கு செய்ய தெரியாது. எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு. நீங்க அதனால கம்மனு உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என் அண்ணி உட்காந்து இருக்கிறாங்க, என் அண்ணன் பொண்ணு கல்யாணி இருக்கிறா. நீங்க வந்து இந்த மாதிரி பேசலாம் அவங்க எதாவது நினைச்சிக்க மாட்டாங்க. போங்க அத்தை. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா? நான் சொல்லி கொடுக்காம உனக்கு எல்லாம் தெரியுமாடியா? வேலை செய்யறவங்களுக்கு வேலை செய்ய தெரியுமா? அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாம வந்து நான் கத்திட்டு கிடக்குறேன். அடியோ ராலியா, சாயந்தரம் பிரியாவுக்கு தண்ணி ஊத்திட்டு அவளுக்கு எங்க நிலங்கு வைக்கிறது சொல்லு. அந்த இடத்துல சமையல்கார வந்து சமையல் செய்வான். இங்க ஒரு இடத்த சுத்தம் பண்ண கொள்ளாம இங்க பூண்டு உரிச்சு உட்காந்து இருக்கீங்க. அத்தை பிரியாவுக்கு தண்ணி ஊத்துறது மட்டும்தான் இந்த வீட்டுல. அதுக்கப்புறம் இலங்கு வைக்கிறது எல்லாம் பண்றது எல்லாம் அங்க 2 வீடு தள்ளி ஒரு மண்டபம் இருக்குல்ல, அங்கதான் எல்லாத்தையும் செய்யறான். அதனால நீங்க வந்து எந்த வருத்தமும் படாதீங்க, இடத்தெல்லாம் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. புரியுதா? அந்த அளவுக்கு உனக்கு வசதி ஏறி போச்சா என்ன? அந்த மண்டபத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறே, ஏன் இந்த வீட்டுல செஞ்சா என்ன? இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் நான் சொல்றாங்க. இவ்வளவு விசாலமா இடங்கள் இருக்குது, இதுல வைக்க முடியாதா? இடம் பத்தாதா என்ன? மண்டபத்தில் தான் வைப்பியா நீ? உனக்கு அம்மா காய்ச்சி வந்துருச்சாடி? எங்க வச்சா அந்த கேள்விக்கு என்ன? அவ்வளவு வசதி ஏறி போச்சா, காசு வந்துருச்சான்னு கேக்குது. எங்கன்னா வந்துதா விசேஷத்தை பாத்துதா? அதுக்காக துண்ணமான்னு போகாம இருக்காம இங்க வந்து என்னென்ன பேசுது பாரு இந்த கேள்வி. அத்தையும் பொறுமையா பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வர கோவறதுக்கு நான் ஏதாவது பேசி விட பரம்பரா பெரியவங்களாச்சே, நானும் பொறுத்துட்டு இருக்கேன். அத்தை ஏன் அத்தை எல்லாத்தையும் நோடி கேள்வி கேட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் அந்த மண்டபத்தில் வைக்கல, என் அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாப்ல. என்கிட்ட நான் காசு கொட்டியா கிடக்குது. உங்க பையன் அப்படியே சம்பாரிச்சு வந்து பொட்டி பொட்டியா வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு பொட்டி எடுத்த செலவு பண்றதுக்கு நான் வச்சிருக்கேன். ஏதோ எங்க அண்ணன் பாவம் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சு இப்ப சமையல் செய்யறமே, அது கூட எங்க அண்ணன் தான் ஏற்பாடு பண்ணிக்குது. காய்கறி எல்லாம் வாங்கினது இதெல்லாம் உரிச்சு வாங்குறமே, இதெல்லாம் யாரு காசுல வாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் வாங்கி கொடுத்தான். உங்க பையன் சம்பாரிச்சுல ஒண்ணு இந்த செய்யல. போதுண்டியம்மா போதும், உன் அண்ணன் புராணம் போதுண்டியா. ரொம்ப தான் உங்க அண்ணனை தூக்கி வச்சு பேசுவனியா. என் பையனை நீ குறைச்சி பேசுறியாடி? புருஷனாச்சே மத்தியில அண்ணன் அண்ணி இருக்கிறாங்களே, அவங்க மத்தியில எப்படியா பேசுறது? ஆமா, என்ன உண்மை நிலவரமோ அதுதான் சொல்ல முடியும். உங்க பையனை ஏத்தி உயர்ந்து பேசுற அளவுக்கு அவர் ஒன்னும் சிறப்பா எதுவும் செஞ்சிடல. இந்த விஷயத்துக்கு ₹1 செலவு பண்ணாரா கேளுங்க. நான் ஏதோ கண்ணை ஒண்ணா வாங்கி வச்ச காசுல அப்படி இப்படி ஏதோ செலவு பண்ணிருக்கிறேன். அப்படி கூட நான் ஒன்னும் பெருசா செலவு பண்ணல. எங்க அண்ணன் தான் எல்லாத்தையும் செலவு பண்றாப்ல. உங்க பையனை நான் வேற உயர்த்தி பேசணுமா? புள்ள வளர்த்துருக்கீங்க பாருங்க புள்ள. போதுடே போதும், ரொம்ப வாய் நீளுதே. உன்னை அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன் நானு. என் பையனை நீ ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறேன், மோசமா பேசுற நீ. போதும் நிறுத்திக்கும். சரிங்க அத்தை, நான் பேசுறத நிறுத்திக்கணும்னா நீங்க உங்க வேலையை பாருங்க, அப்பதான் நான் வந்து என் வேலையை பார்க்க முடியும். சரியா போங்க. சரிடி அம்மா, சரி அம்மா, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நீ உன் வேலையை செய்யுமா செய். எத்தனை மணிக்கு நீ இந்த பூண்டு உரிச்சு அங்க வர நானும் பாக்குறேன். என்ன எல்லாத்தையும் செஞ்சிருவேனி, உனக்கு என்ன தெரியும்? வா, என்ன நீ முறைப்படி செய்யறேன்னு நானும் பாக்குறேன். இந்த ராணி இன்னைக்கு அவங்க அண்ணன் பொண்டாட்டி அண்ணி இருக்கிறாள். அது இல்லாம இன்னைக்கு அண்ணன் வேற வருவாரா, அந்த அதப்புல இவ பேசுறான். இன்னைக்கு தண்ணி ஊத்தத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போலாம் தான் இருந்தேன் நானு. போறது இல்லையா? இப்ப கொட்டத்தை அடங்குறதுக்குன்னே இங்கேதான் இருக்க போறேன் பாரு. ஏன் ராணி கோவமா பேசுற, ஆனா முகத்தை மட்டும் சாந்தமா வச்சு பேசுற? என்னது இது? எப்படி இந்த வித்தியெல்லாம் நீ கத்துட்டு வந்த? அண்ணி அதுவா, நான் கோவமா முகத்தை வச்சுன்னு பேசுன வச்சுக்கா, அவ்வளவுதான் அந்த கேள்வி. ஒரு பரதநாட்டியமே இங்க ஆடிடும். அது வாயாது. ஐயோ ஐயோ, அது வாய தோந்ததுன்னா இன்னைக்கு நானும் அது சண்டை போட்டுக்கினேன். இங்க ஒரு வேலை ஆகாது. இன்னைக்கு விசேஷத்தை வச்சுக்கிட்டே நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்னா அவ்வளவுதான். இவ என்ன தேமா பண்ணுவோம், சண்டை போட்டுட்டு இவ்வளே தான் எல்லாத்தையும் பேசுவா. பேசிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற போய் ஐயோ 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 அந்த ராணி இந்த மாதிரி பண்றா அந்த மாதிரி பண்றான்னு எல்லாருக்கிட்டையும் என்ன போய் சொல்லுவோம். அதே மாதிரி இன்னைக்கு சண்டை நடந்து அதை போய் அக்கம் பக்கத்துல சொன்னா இன்னைக்கு நமக்கு தான் கேவலமா இருக்கும். அதனால நான் வந்து முகத்தை கொஞ்சம் அப்படியே சிரிச்ச மாதிரியே வச்சுக்கிட்டு அதே நேரத்துல அதுகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமா பேசி அனுப்புறேன். அதான் அந்த மாதிரி பேசினாதான் அந்த கேள்விக்கெல்லாம் சரிப்பட்டு வரும். பரவாயில்ல ராணி, நல்லா தேறிட்ட நீ. இங்க கட்டிக்கிட்டு வந்த புதுசுல ஒண்ணும் தெரியாத அப்பாவியா இருந்த, இப்ப வந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்ட ராணி. ஓ மாமியார நீ எப்படி ஹேண்டில் பண்றன்ற வித்திய நல்லா கத்து வச்சிருக்கிற. கண்டினியூ அண்ணி. என்னமோ கடைசியில என்னது கண்டினியூயா? என்ன கண்டினியூ?
அத்தை அது ஒண்ணுமில்ல, கண்டினியூனா இப்ப நீங்க சொன்னீங்களே உங்க அத்தை கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கினாதான் சமாளிக்க முடியல, அதே மாதிரியே தொடர்ச்சியா பண்ணுங்க, எந்த சண்டையும் வராம அதே நேரத்துல அது வந்து விட்டு கொடுக்காம அதுகிட்ட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா. ஓ அப்படியா, சரி சரி, நான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 மாசமா ஃப்ரீயா இருந்தேன் நானு, எந்த தொல்லையும் இல்லாம. இப்ப வந்து இந்த கேள்வி என்ன தொல்லை பண்ணி உட்காந்து இருக்குது. ஏண்டா சுரேஷ் வரன்னு சொல்லியிருந்தா ஏன்டா வரல? இப்ப இங்க 2 பேர் சமைச்சிட்டு உட்காந்துக்கிறோமே, இன்னொரு ஆள் இருந்தா கொஞ்சம் ஈஸியா வேலை முடியல. அவன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வரலன்றான். அவனுக்கு ஒரு போன் அடியே, என்னன்னு கேப்போம். அண்ணா நான் போன் அடிச்சுட்டேனா, அவன்கிட்ட கேட்டதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு, அவசரமான ஒரு வேலை, அதான் வரல, அண்ணன் கிட்ட சொல்லிட்டு கோச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா வரேன் அப்படின்றான். அவன் இல்லடா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன ஒரு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம வருது. இப்ப பாரு நம்ம 2 பேரும் வேலை செஞ்சுக்கிறாருமே, இன்னொரு ஆள் இருந்தா எப்படி ஈஸியா வேலை முடியும்? அவன்கிட்ட சொல்லிட்டு இனிமேட்டு என்ன அண்ணா அண்ணா சொல்றான்ல வேலை வந்துருச்சுன்றா, அப்புறம் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை வரும், அதே மாதிரிதான் உங்களுக்கு கூட வராது அவசரமா ஒரு வேலை. அவன்கிட்ட தீட்டா கேட்டா என்ன அப்புறமா சொல்றேன், நானு ஒரு முக்கியமா ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட என்ன பண்றது, சரி விடுனே, நம்ம 2 பேர் தானே, அதுக்காக சீக்கிரம் வந்துட்டோமே சமையல் செய்யறதுக்கு, செஞ்சுல விடுனே. டேய் நீ சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத, நீ சப்போர்ட் பண்றதால அப்பப்ப இந்த மாதிரி பண்றான். அவன்கிட்ட கடைசியா ஒரு தடவை சொல்லிடு, நான் இந்த மாதிரி வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம இதை மாதிரி தான் இன்னொரு தடவை வராம விட்டாவன். நான் அவன்கிட்ட தெளிவா சொல்லிடு, ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி 3 பேர் வரேன்னு சொன்னா அது மாதிரி வந்துடணும், இல்ல வேற ஆளும் ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. சரி விட்டுனே பாத்துக்கலாம், விடு விட. என்னப்பா சமையல்கார, நல்ல சமையல் செய்வியாப்பா நீ? என்ன 2 பேர் வேலை செய்றீங்க, நீங்க பாலை வச்சு எப்ப செஞ்சு முடிக்கிறது எல்லாத்தையும்? என்னென்ன சாப்பாடு செய்றீங்க என்கிட்ட சொல்லுங்க. அம்மா அதெல்லாம் நாங்க நல்லா சாப்பாடு செய்வோம், சாப்பாடு செஞ்சது முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன சாப்பாடு செஞ்சிருக்கோன்னு பாருங்க, அப்புறம் வந்து சாப்பிட்டும் பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்க. இப்ப வந்து எதையும் கேட்காதீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா செய்வீங்களா நீங்க? சரி சரி நானும் பாக்குறேன். சரி என்னென்ன சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்லுங்களா, அதை கூட சொல்ல மாட்டீங்களா? அம்மா அதான் சொல்றாருல்ல, அவருதான் அண்ணன் சொல்றாருல்ல, இப்பதான் சமையல் செய்யவே ஆரம்பிச்சிருக்கோம், வந்து என்ன சாப்பாடு செய்றீங்கன்றீங்க, என்ன செய்வாங்க? அந்த எங்களை இந்த வேலைக்கு வர சொன்ன ஆளுங்க சொல்லிட்டாங்க என்ன சாப்பாடு செய்யணும், அதை படி நாங்க செஞ்சிருவோம். சொன்ன மாதிரியே செய்வீங்களா நீங்க? உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்ய சொன்னாங்க, யார் அது? ஏமா இந்த வீட்டுல ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட அண்ணன் தான் எங்களை இன்னைக்கு சமைக்கிறதுக்கு அனுப்பியிருக்காரு. அவர் என்ன செய்யணும்னு எழுதி கொடுத்திருக்காரு, அது படி நாங்க செஞ்சிருவோம். நீங்க ஏமா அதெல்லாம் கேட்டு இருக்கீங்க? நான் கேட்க கூடாதா? உங்க வேலைக்கு வச்சவங்க தான் கேட்கணுமா? நான் கேட்க கூடாதாப்பா? சரிப்பா நான் கேட்கலப்பா. சரிம்மா நீங்க போயிட்டு உங்களோட வேலையை பாருங்க, இங்க வந்து உங்களோட வேலையும் கெடுக்காதீங்க. நாங்களே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் இருக்கோம், வேற சமையல செஞ்சு முடிக்கணும். நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்கம்மா. அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடுறோம், வந்து செஞ்சு கொடுங்க உதவிக்கு. நான் வந்து செஞ்சு கொடுக்குறோம், அதான் உங்களை வேலைக்கு வச்சாங்கல்ல அவரு வந்து செஞ்சு கொடுப்பாரு, இல்ல அவரோட தங்கச்சி இருக்கிறாங்களே ராணி, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு என்ன நாயா செஞ்சு தரணும், நான் போறேன் வேலையை பார்த்துக்கிட்டு. அண்ணா இந்த அம்மா அந்த ராணி இருக்காங்களா அவங்களோட மாமியாருன்னு நினைக்கிறேன். டேய் அந்த அம்மா யாரோட மாமியாரா இருந்தா உனக்கு என்ன? நீ வாங்கி சீக்கிரம் காய்கறி வேலையை பாடுறா, டைம் ஆகுது சீக்கிரம் செய்ய. சமையல்காரங்களே ஏதாவது ஹெல்ப் பண்ணுவானே, ஏதாவது காய்கறி செஞ்சு கொடுக்குறோமா, ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். வாமா நீங்க வேலைக்கு வச்சாரு அங்க ஜெயசங்கர், அவரோட பொண்ணு தானமா நீ? சொன்னாங்க அண்ணா அங்க பொண்ணு கல்யாணம் கூட இருக்கா, ஏதாவது ஹெல்ப்லாம் சொல்லுங்க செஞ்சு கொடுப்பா அப்படின்னாரு. நீ தானமா? வாமா வாமா. நான் தான் ஒரு பொண்ணு கலைவாணி, சொல்லுங்க ஏதாவது வேலை இருக்கா, நான் கூட காய்கறி எல்லாம் அஞ்சு கொடுக்குவா. அம்மா நைட்டு இட்லி சொன்னோம்ல, அதுக்கு இட்லி மாவுலாம் அரைச்சிட்டாங்களா? எங்க அத்தை இட்லி மாவு தான் அரைச்சிட்டு இருக்கிறாங்க, வேற ஏதாவது செய்யணுமா சொல்லுங்க. சரிம்மா இட்லி மாவு அரைக்கிறாங்களா? சரி அங்க உனக்கு பின்னாடி அங்க ஒரு தட்டுல மசாலா பொருள், மசாலா அரைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வறுத்து வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துருமா. அப்ப நைட்டு சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் திருவிடுங்க. அப்புறம் வந்து பூரி சொன்னோம், அதுக்கு வந்து மாவு பேசஞ்சு கொஞ்சம் உருட்டி கொடுக்குறீங்களா, நான் வாழை எடுத்து பொறிச்சிருவேன். நாங்க 3 பேர் வரதா இருந்தோமா, உங்க அண்ணன் 3 பேர் தான் சொல்லியிருந்தாப்ல, கடைசியில ஒரு ஆள் வந்து வரல, இல்ல நாங்களே அந்த வேலையெல்லாம் செஞ்சிருவோம், அந்த வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறீங்களா, கோச்சிக்காதீங்கம்மா. சரி சரி நான் அரைச்சு கொடுத்துறேன். தேங்காய் தானே, ஒரு 2 தேங்காய் திருவா, எவ்வளவு தேங்காய் திருவணும்? அம்மா அது இருக்கு பாருமா, பின்னாடி அந்த மசாலா பொருள் தேங்காய் எல்லாமே இருக்கு பாரு, அது மாவு பாக்கெட் இருக்கு பாருமா, அந்த மாவு எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசஞ்சு ஊட்டி கொடுத்துருக்கோமா, அவ்வளவுதான். இது மட்டும் செஞ்சிருங்க, மீதி வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க நான் செஞ்சு மசாலா பொருள் அரைச்சி எடுத்துட்டு வரேன், அப்புறமா தேங்காய் திருவுறேன், பூரிக்கு மாவு பேசஞ்சு கொடுத்துறேன். அப்புறம் வந்து இட்லிக்கு மாவு அரைக்கிறாங்களா, அது இல்லாம வடை சுடுறதுக்கு உளுத்த மாவு அரைக்கணும்னா அதையும் அரைச்சிருங்க மறக்காம. சரிங்க அதையும் அரைச்சிடும்.
சரிம்மா, அவ்வளவுதாம்மா, போயிட்டு செஞ்சிருங்க. ஏய் மணிமேகலை, இந்தா காஃபி கேட்டுங்க. அந்த ஏன் காஃபியை புடி, உள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு, புடி. இருமாத வரேன். ஏண்டி உனக்கு தான் வேலை கிடையாது, செல்ல யூஸ் பண்ணி உட்காந்து இருக்கு, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு, இதை புடிடி. உன்னை என்ன பண்ண போற பண்ணி நீ உன் செல்லா? ஐயா கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியாமி நீ? உடனே இந்த புடின்ற. சரி கொண்டா, போயிட்டு உன் வேலையை பாருப்போ. காலையில இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிற, எப்ப பார்த்தாலும் வேலை இருக்கு சொல்லிட்டு இருக்க, என்னதான் பண்ணிட்டு இருக்க? நீ கேப்படி கேப்ப, இதுவும் கேப்ப, இதுக்கு மேலையும் கேப்ப. நீ உன்னை வேலை வாங்காம நாளே எல்லாரும் ஈத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க மாதிரி நீ இப்படிதான் கேள்வி கேப்ப. இரு, நாளையில இருந்து உன்னை வேலை வாங்கினாலும் சரிப்பட்டு வருவ. நீ காலேஜ் போயிட்டு சேர்ந்துட்டு வந்துட்டு அதோட நீ காலேஜ் போகும்போது உட்காந்து இருக்க வீட்டுல உனக்கு எப்பதான் நீ காலேஜ்? ஆமா போதும், அப்படியே ரொம்ப வீட்லயே உட்காந்து இருக்கிறேன்னு உனக்கு என் மேல போறாமையா? இன்னும் ஒரு வாரத்துல காலேஜ் போயிடுவேன் நானு. அதுக்கப்புறம் என்னால ஃபுல்லா வீட்டுல உட்காந்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் படிக்கணும், எழுதணும், நிறைய வேலை இருக்கும். இந்த இப்ப உட்காந்து இருக்கமா ஃப்ரீயா ஜாலியா இருக்கவே முடியாது, தெரியுமா? ஓ, உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணுமா? இவ்வளவு நாள் வீட்டுல உட்காந்து வந்தல, அதுவே உனக்கு பத்தலையா? இன்னும் உனக்கு இன்னும் நாள் வேணுமா? உனக்கு ஆசைக்கு அளவில்லடி, ஆசைக்கு அளவில்ல. அம்மா என்னம்மா தங்கச்சி நீ வாழாடி கிடக்குறீங்க? உங்க 2 பேருக்கு இதே வேலைதாம்மா. உங்க 2 பேரும் இட்டுன்னு போயிட்டு நீதிமன்றத்துல விட்டணும். அங்க லா படிச்சுட்டு போயிட்டு அங்க 2 பேரும் வக்கீல் ஆயிடுங்க. என்ன 2 பேரும் எதிரும் புத்திரமா வாழாடிட்டே இருக்கீங்க. என்னதான் பேசுவீங்களோ போவீங்களோ தெரியல. ஏமா எனக்கு காஃபி கொடுமா. சூர்யா எல்லாம் இவ பண்றதாண்டா, வீட்டுல ஒரு வேலை கூட ஹெல்ப் பண்ண மாட்டா. ஆனா என்ன தேவை சொல்றா? என்னதாமா பண்ணிட்டு இருக்க நீ? நாள் ஃபுல்லா வேலை செய்யறேன், என்னதாமா வேலை செய்யற அப்படின்னு கேக்குறாடாவ. நீயே பாக்குறல, காலையில எழுந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் வாசல பெருக்கிட்டு அப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு அதை எல்லாத்தையும் கழுவி போட்டு துணி துவச்சிட்டு அப்புறம் மதியம் சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் போய் காது துணியெல்லாம் வாங்கி வந்து போட்டு திரும்பி சாயந்தரம் எல்லாத்தையும் இது பண்ணி வாசலாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு அப்புறம் டீ காஃபி போட்டு நைட் சாப்பாடு ரெடி பண்ணி இவ்வளவு வேலை ஒரு நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கேன்டா. இவன் ஒரு வேலை கூட என் கூட சேர்ந்து செய்ய மாட்டான். ஆனா என்ன வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்கா. நீ என்ன கேள்றா? அண்ணே நீங்களே சொல்லுங்கண்ணே, எவ்வளவு பேரு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு காலையில வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் வந்து திரும்ப வீட்டு வேலை செய்யறாங்க. அப்ப அம்மா அதே மாதிரி செஞ்சதுன்னா அப்ப ஒரு 9 மணிக்கு வேலைக்கு போறாங்கன்னா 9 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி 5 மணி வரைக்கும் ஃப்ரீயா தானே இருக்கணும். ஆனா அதே வேலையை அம்மா நாள் ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கு. நீ ஏன் என்னன்னு கேளுன. மணிமேகலை நீ பேசுறதா மணிமேகலை சரியில்லை. அம்மா வந்து பொறுமையா செய்யறாங்க நாள் ஃபுல்லா வேலைய. இப்ப வேலைக்கு போறாங்க, வேகமா எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. காலையில 3 மணிக்கு வந்து வேலை செய்வாங்க. அதனால 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் வந்து மறுபடியும் வேலை செய்யறாங்க. அவங்களும் உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா வந்து காலைல 6 மணிக்கு வந்து பொறுமையா எல்லா வேலையும் செய்யறாங்க. நீ வந்து எந்த வேலையும் செய்யாம உட்காந்துட்டு நீ இந்த மாதிரி பேசக்கூடாது மணிமேகலை. அப்படி கேளுடா இவள கேள்வி கேட்க ஆள் இல்ல. அதனாலதான் என்கிட்ட சண்டை போட்டு உட்காந்துருக்கான். நீ பேச்சுக்கு எது பேச்சு பேசிக்கிட்டு என்னன்னு நீ அம்மா கூட சேர்ந்து அம்மா கட்சி ஆயிட்டியா? நீ எனக்கு இருந்த ஒரே ஆதரவு நீ தான். நீ அம்மா கூட சேர்ந்து பேசுறியா? சரி போன, இதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த பஞ்சாயத்து வைக்க மாட்டேன், எதுவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேனே. நீ எப்ப எனக்கு எதிராக பேசிட்டியோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன். போனே மணிமேகலை, நான் ஒன்னும் அம்மா கட்சியும் சேரல அப்பா கட்சியும் சேரல. நான் நியாயத்தை தான் சொல்றேன். நீ வந்து வீட்டுக்கு வந்து பொம்பளை புள்ளையா இருக்கிற, எல்லா வேலையும் அம்மா கூட சேர்ந்து செய்யணும். அவங்களே உன்னை கூப்பிடலாலும் நீ ஏன் போய் சேர்ந்து செய்யணும், புரியுதா? அம்மா என்ன சமையல் செய்யறாங்க அதெல்லாம் கத்துக்கிட்டோம். என்ன நீ நீ பார்த்தா போனே ஓடிட்டு இருக்க. காலையில எழுந்திருக்க, பொறுமையா 8 மணிக்கு வந்து சாப்பிட்டா செல்ல யூஸ் பண்ற, திரும்ப சாத்திட்டு போடுற, திரும்ப செல்ல யூஸ் பண்ற, நாள் ஃபுல்லா இதான் நீ பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் அம்மா கூட வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. நீ இப்படி இருக்கும் உனக்கு எப்படி நான் சப்போர்ட்டா பேசுவேன்? உன் பக்கம் நாயா இருந்தா நான் நியாயமா பேசுவேன், தெரியுதா? அண்ணன் எப்பயுமே நியாயத்து பக்கம் தான். அண்ணே என்னன்னா நீ அப்பா தாத்தா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. நீ என் கூட இருக்கிற, இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறியே, என் கூட சப்போர்ட்டா பேச மாட்டா, நீ வயசானவ மாதிரியே பேசுற. போனே ஏய் மணிமேகலை, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவன் நல்லது தானே சொல்றான். நல்லதை யார் வேணா சொல்லலாம், வயசானவனா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கணும்டி. இந்த மாதிரிலாம் இருந்தா அப்புறம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவ நீ. போ அதெல்லாம் கிடையாது. என் இஷ்டப்படிதான் நான் நடந்துப்பேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். எனக்கு எது நல்லதா படுதோ அதை தான் செய்வேன். எனக்கு எது கெட்டதா படுதோ அதை செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மணிமேகலை, நீ பேசுறது சரி கிடையாது. எது நல்லதோ அதை தான் செய்யணும், எது கெட்டதோ அதை செய்யக்கூடாது. உனக்கு எது நல்லதா படுதோ அதை நல்லதாலாம் எடுத்துக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் நீ வந்து புரிஞ்சுக்கணும் மணிமேகலை. இத்தனை வயசு ஆகுது, காலேஜ் போற, இன்னும் ஒரு பக்கம் அடையாம இருக்கிறீங்க. என்ன மணிமேகலை நீ? போதும் 2 பேரும் பேசி அறுக்குறீங்கப்பா. போங்கப்பா, நான் காஃபி சூடா குடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இப்ப ஆறியே போச்சு உங்களால. சரி போதும், எடுத்துங்க, நான் காஃபி குடிக்க போறேன். சரி சூர்யா, உள்ள உனக்கு நான் காஃபி கொடுக்குறேன். இது எப்பயாவது குடிக்கிட்டு ஏதாவது பண்ணட்ட வாப்பா. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்தாம்மா வந்தேன். காஃபிலாம் கேட்டு வரல, நான் பொறுமையா குடிச்சுக்கிறேன். இது பூமாரி கிட்ட போலாமா பேசுனேன். சொல்லுப்பா, என்ன பூமாரி கிட்ட பேசுன? என்ன சொன்னாவ? எதை பத்தி பேசுற?
அம்மா பூமாரி கிட்ட நான் நிச்சயதார்த்தம் நின்று போச்சுல அதை பத்தி பேசினேன். அவளும் அதை பத்தி சொன்னா. அதுக்கப்புறமா வந்து பூமாரி மனசுல என்ன இருக்கு, என்ன கட்டிக்க சம்மதிக்கிறாளான்னு கேட்கலான்னு பார்த்தா அவன் வேற ஒரு புதுசா ஒரு குண்டை தூக்கி போறான் அந்த பூமாரி. என்னடா என்ன சொன்னாவ? அம்மா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து உங்க மாமாவை கட்டிக்கிறதா இருந்தேன் நின்று போச்சு, இப்ப என்ன வேற ஏதாவது மாப்பிள்ள பாக்குறாங்களா உங்க வீட்டுல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் நான் சொல்றா, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ள பாக்குறதா என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் வந்து இப்பெல்லாம் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் பூமாரி அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க மாமா வந்து அந்த பொண்ணு ரம்யாவை கட்டிக்கிறதா சொல்லியிருக்காரு, ஆனா கடைசி நேரத்துல கல்யாணம் ஆகாம கூட போலாம், அப்ப நான் வந்து திரும்ப எங்க மாமாவை என்ன கட்டிப்பேன், நான் இதே முன்கூட்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் வந்து இப்போ சரவணன் வந்து அந்த பொண்ணு ரம்யாவை கட்டாம போய் திரும்ப எனக்கு சரவணன் கிடைக்காத மாதிரி ஆயிடுல, அதே நான் கல்யாணம் பண்ணாம வெயிட் பண்ணி இருந்தேன்னா கல்யாணம் நடக்கல கூட நான் திரும்ப சரவணன் கூட சேர்ந்துரும்ல அப்படின்ற அவ. டேய் சூர்யா, என்னடா அந்த பொண்ணு எப்படி சொல்றா? சரி நான் போயிட்டு பொண்ணு கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு நான் அவங்க மாமா கல்யாணம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமா அந்த பொண்ணு, அப்ப நம்ம பொண்ணு கேட்டா கூட ஒத்துக்காது போலயே அந்த பூமாரி. அம்மா பூமாரி வந்து அப்படிதான் சொல்லுவான். இப்பதானே நிச்சயதார்த்தம் நின்று இருக்குதே, அந்த மன வருத்தத்துல கூட அந்த மாதிரி சொல்லும். நாம என்ன பண்ணுவோம், நாளைக்கு பொண்ணு கேட்டு போவோம். என்ன நான் போய் நம்ம பொண்ணு போட்டு கேட்போமே, அவங்க வீட்டுல என்னதான் சொல்றாங்க பாப்போம், என்ன சொல்றமா போவோமா நாளைக்கு? சரிப்பா சூர்யா, நாளைக்கு நம்ம போவோம். அம்மா எதுவும் பேசாத, அப்பா வராரு. என்ன அம்மாவும் பையனும் ஏதோ பேசுறீங்க போல, என்ன அது நாளைக்கு போலாம்? ஏங்க வாங்க இப்பதான் வரீங்களா நீங்க? சரி உள்ள வாங்க, டீ குடுக்குறேன் வாங்க. ஏன்டி காமாச்சு, நான் எதை பத்தி கேக்குறேன், நீ வாங்க உள்ள டீ குடுக்குறேன்ற, எங்கே போலாம் நீ என்னன்னு கேக்குறேன், நீ வேற ஏதோ ஒரு பக்கம் பேச்சு திருப்புற. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசுங்க, நான் என்ன அப்புறமா சொல்றேன், வாங்க பேசிக்கலாம். உங்களுக்கு வாங்க டீ குடுக்குறேன், உள்ள வாங்க. கொஞ்சம் முன்னாடியே இந்த மாவு அரைக்க ஆரம்பிச்சிருக்கணும். மணி இப்பயே ஆயிடுச்சு, எப்ப இது வந்து மாவு அரைச்சு முடிச்சு எப்ப இது புளிக்கிறது? நைட்டு வேற இட்லி சுடணும். சரி கொஞ்சம் வேலை அசால்ட்டா செஞ்சாச்சு, டைம் ஆயிடுச்சு. இப்பவே மணி 4 ஆக போகுது. இதுக்கப்புறம் எப்ப இந்த மாவு அரைச்சு முடிச்சு எப்ப இது புளிக்கிறது, நைட்டு எப்படி இட்லி சுடுறதுன்னு தெரியலையே. சமையல்காரர் முன்னாடியே சொல்லிட்டு போறாரு, எவ்வளவு சீக்கிரமா அரிசி உளுந்தரா ஊற வச்சு அரைச்சிருங்கன்னாரு. நான் வேற லேட்டா அரைக்கிறேன்னு என்ன சொல்ல போறா தெரியல. நைட்டு இட்லி வருமா வராதான்னு தெரியலையே. மணிதான் ஆகிட்டே இருக்குது, ஒரு வேலை கூட ஆன பாடே இல்ல. நிறைய வேலை இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அவளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காங்க எல்லா பொருளும் ரெடி பண்ணும், அந்த மண்டபத்துல வேற எல்லா பொருளும் எடுத்துட்டு போறோம். வேலை அதிகமா இருக்குது, அதான் ஒரு வேலையும் ஆகல.